நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தில் பாடுபட்டா அம்மாவின் ஆட்சி மிகப்பெரிய இதாக எங்களோட ஆட்சி கொண்டு வர முடியும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்காக அண்ணன் கட்டாயம் இபிஎஸ் அண்ணனே எங்களுக்காக கட்சிக்காக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அதுதான் எல்லாத்தோட ஒருமித்த கருத்துமா. தொண்டர்கள் எல்லாருமே ஒன்று சேரவும் தான் எதிர்பார்க்கறாங்க. அடிமட்ட தொண்டர்ல இருந்து கட்சி நிர்வாகி வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தில் பணியாற்றினா மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாங்கிறத எங்களோட எண்ணம். ரொம்ப அருமையான கருத்து. தலைவருடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், இதுதான் சொல்லுவார் அப்படின்னு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் சொன்ன கருத்து எல்லாத்துக்கும் நல்லா போய் சேரும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எங்கள் எல்லாத்துக்குமே. ஆமாம், அதுதான் ரொம்ப சந்தோஷமான நியூஸ். அது மறுக்க முடியாத நியூஸுங்க. அவர் சொல்றது கருத்து ரொம்ப நல்ல கருத்துன்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாலும் இரு மாபெரும் தலைவர்களின் பாராட்டுதலையும் நம்பிக்கையும் பெற்றவர்தான் மேற்கு மண்டல தளபதி சேரநாட்டு தளபதியான கோபியின் முன்னாள் அமைச்சரும் கோபியின் எந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் KS அவர்களின் இன்று மனம் திறந்து இன்று பேசிய இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தொண்டர்களின் கருத்தும் அதுதான். ஏனென்றால் கடைசியா இது ஒன்றிணையாமல் போனது 2020 தேர்தலில் நடந்தங்காட்டி தான் தோல்வி தழுவி இருக்கும் திமுக ஆட்சி அமைச்சது. அதே மாதிரி இந்த டைம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வருகின்ற 2026 தேர்தல் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை அமர்த்தப்படும். அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க, தனக்கு பிறகு எத்தனை நூற்றாண்டுகளாயும் இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார்கள். ஆனால் ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான், ஏதாவது ஒரு சிலர் அவர்கள் மட்டும்தான் ஒன்றிய அதற்கு இடையூறாக இருக்கிறார்கள். இது ஒரு தொண்டர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இது பண்றாங்க. தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த அதிமுக. தொண்டர்கள் மனநிலை என்ன அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தலைவர்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக அம்மாவினுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றலாம். அதாவதுங்க, யாரு கேட்கறாங்க கேட்கலங்கிறதால இல்ல, கேட்கவில்லை என்றால் 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பது மிக சிரமமானது. ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கருத்து தான், இங்க மட்டும் இல்ல, இந்த மண்டலம் மட்டும் இல்ல, டோட்டல் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கருத்து தான். அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் தொண்டர்களின் கருத்து. அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மீண்டும் ஆட்சி கமிழில் அம்மா ஆட்சியை அமர்த்த வேண்டும். எல்லா மாவட்ட தொண்டர்களும் ஒன்றியத்தோட விருப்பம். இந்த மாவட்டம் இல்லை, தமிழ்நாடுக்கு 32 மாவட்டத்தினுடைய கருத்துங்குது. இந்த கருத்து நம்ம எல்லாம் ஆமோதிச்சு தான் அதை நேரம் எடப்பாடி பேச முடியாத தலைவரோட சொல்லி தலைவர் மூலியம் நம்ம இதை பேட்டி கொடுக்குறோம். OPS, தினகரன், சசிகலா அனைவரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிற 100% சான்ஸ் இருக்குது. இப்ப தனியா நிக்கும் போது என்னன்னா ஓட்டு பிரிஞ்சு இல்ல எதுக்கு ஜெயிக்கலாங்க, கொஞ்சம் இழுவரியா ஜெயிக்க வேண்டியது வருவாங்க. என்னோட திட்டம் எல்லாம் ஒன்னு சேரணுங்க. ஒன்னு சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியுங்க. அண்ணன் திமுகவை விரட்ட முடியும். எல்லாம் ஒண்ணு சேர, ஏன்னா 10 பேர் கை தட்டினா தான் ஓசை வரும். ஒரு ஆள் தட்டுனா ஓசை வருமா? ஒன்றியம் எல்லாத்தையுமே நினைக்கணுங்க. சசிகலாவை நினைக்கணும், TT தினகரன் நினைக்கணும், OPS நினைக்கணும். நம்ம அதிமுக மெயினான புள்ளிகளை பூரா ஒண்ணு சேர்த்தோணும். ஆனா அது யாருன்னு சொல்ல தெரியும், மெயினான சேர்த்தோணும். நாங்க கடைக்கோடி தொண்டர் இப்படியே தான் இருக்கிறோம், கட்சியில தான் இருக்கிறோம். எங்க ஓட்டுல யாரும் பிரிக்க முடியாது. எங்க ஓட்டு எங்க அதிமுக தான். சட்டளை எங்க இருக்குது அங்கதான் ஓட்டு போடு. ஆனா ஒண்ணு சேரணுங்க. நாங்க நல்ல விதமா தான் பாக்குறோம். அவர் என்ன வழியோ வழி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா எல்லார்த்தோட அரசியல பயணிச்சுட்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? அவருக்கு இல்லாத அனுபவம் எங்களுக்கு இல்ல. அவர் அரை நூற்றாண்டு கால அரசியல் வாழ்க்கையவே கடந்துட்டாரு. சரிங்களா? நாங்க எங்களுக்கு அந்த வயசு கூட அந்த வயசு கிடையாது, அரை நூற்றாண்டு காலம் இருந்தாலும் அவர் வயசுலதான் முதியவரை தரவ. இன்னும் அரசியல் செயல்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் இளமையா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா அவர் எவ்வளியோ நாங்களும் அவ்வளிதான். இன்றும் அன்றும் இன்றும் என்றும் எங்க சாதனை செம்மல் ஐயா இருக்கிற பாத்தீங்களா, அவர் வழியில நாங்க எப்பவுமே. ஓகேவா? தலைவர் மனசு விட்டு நல்ல முறையா அவரோட கருத்துக்கள், அவர் இன்னைக்கு அரசியல்வாதி இல்ல, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 55 வருஷமா அவர் மக்கள் சேவைக்கு மிகவும் பாடுபட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களோட நிலைமைகள், அவரோட கருத்துக்கள் எல்லாமே அவர் மனவிட்டு நல்ல முறையா எல்லா தொண்டர்களும் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் மனவிட்டு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அமையும் என்று நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் கழகத்தை கழக உறுப்பினராக இருக்கிறோம். எங்கள் கழகத்தில் உண்டானது கழகம் முடிவெடுக்கும். அதுக்கு என்ன கோரிக்கைகள்